and welcome to Shiksha class. UGC NET June 2026 exam குரிய hall ticket release பண்ணிட்டாங்க. இப்போ இந்த hall ticket எப்படி டவுன்லோட் பண்றது, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டுட்டு போகணும், கண்டிப்பா எக்ஸாம் ஹாலுக்குள்ள எதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, நம்மளோட செக்லிஸ்ட் என்ன, ட்ரெஸ் கோட் என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறோங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் லிங்க் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சைடட் பிரிண்ட் அவுட் எடுங்க. டபுள் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க. சிங்கிள் சைடடாக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுங்க. அண்ட் நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது கண்டிப்பாக 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். இதுல ஒரு போட்டோவை நீங்க ஹால் டிக்கெட்ல கீழே பேஸ்ட் பண்ணணும். எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட எக்ஸாம் சென்டர் நீங்க ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து போகும்போதே உங்களுடைய ஹால் டிக்கெட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை இந்த இடத்துல வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி பிளாக் இங்க் யூஸ் பண்ணுங்க, இங்க் பேட் இருக்கும், அதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்க பேஸ்ட் பண்ணணும். இது ரெண்டுமே ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி வீட்லயே இந்த ஒர்க் நீங்க பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த காலம் இருக்கு இல்லையா, இது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் இன்விஜிலேட்டர் முன்னாடி நம்ம சைன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது அண்ட் ஹால் டிக்கெட் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போறதுக்குரிய ப்ரொசீஜர். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி 2 போட்டோ எடுத்துக்கோங்க. அது ரெண்டுமே ரீசெண்டா நீங்க எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. 2 போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க வேற வேற மாதிரி இருக்கிற போட்டோ எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ள எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரே மாதிரி இருக்கிற போட்டோ. ஒரு போட்டோ நீங்க வந்து ஹால் டிக்கெட்ல வீட்லயே பேஸ்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போகும்போது அது போட்டோ எங்கேயும் ஸ்கிப் ஆயிடாம பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன்னொரு போட்டோ நீங்க கையில வச்சிருப்பீங்க. நமக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து அட்டெண்டன்ஸ் போடுறது போது சைன் வாங்க வருவாங்க இல்லையா, அப்போ அவங்க அந்த போட்டோ கலெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப் எப்பவுமே ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துட்டு போகணும். போட்டோ காப்பீஸ், ஜெராக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ ஐடி ப்ரூஃப்ல நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், எனிதிங் வாட் எவர், நீங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கேரி பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்ததா வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் எழுதுற போது ரொம்ப டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஒரு சில எக்ஸாம் சென்டர்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில இடத்துல அவங்க வந்து ரவுண்ட்ஸ் வராங்க, தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. ஒரு சில எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் ஹால் நம்ம விட்டு ரொம்ப தூரமா நடந்து போய் நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, பெட்டர் நீங்க போகும் பொழுதே வாட்டர் கேன் எடுத்துட்டு போங்க. வாட்டர் கேன் எடுத்துட்டு வரதுக்கு அலவுட், ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்டான வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்கன்னு. ஸோ நீங்க வீட்டில இருந்து டிரான்ஸ்பரண்டான வாட்டர் கேன்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு போகலாம். இல்லை அங்கே போயிட்டு ஒரு வாட்டர் கேன் வாங்கி அதில் இருக்க அந்த லேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் மஸ்ட் ஃபார் யர் ரிசல்ட்ஸ். பிகாஸ் அது மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களோட டென்ஷனை குறைக்கும். சரிங்களா? அண்ட் நீங்கள் வீட்டில இருந்து கிளம்பும் போது கண்டிப்பாக இந்த 4 விஷயம் எடுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், சிங்கிள் பேஜாக இருக்கணும். கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ ஒட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருக்கணும். அண்ட் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சேமாக இருக்கணும். அண்ட் திஸ் ஒன் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், எனி ஐடி கார்டு இஸ் ஓகே, ஃபோட்டோ ஐடி. சரிங்களா? அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும். கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸாம்லையும் கால்குலேட்டர், மொபைல் ஃபோன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அண்ட் நீங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச், நார்மல் வாட்ச், அனலாக் வாட்ச் கூட அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்ச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோவ். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள. அண்ட் நம்ம NTA NET எக்ஸாம் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெல்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜுவல்லரிஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, அனலாக் வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ், தோடு, கம்மல், செயின், கொலுசு இதெல்லாம் போட்டுட்டு போறோம்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை ரிமூவ் பண்ணி நம்ம யார்கிட்ட கொடுப்போம்? ஒரு சில பேர் பேரண்ட்ஸோட போறீங்க, ஓகே கொடுத்துடுவீங்க. பட் நிறைய பேர் நம்ம தனியாக தானே எக்ஸாம் ஹால் போறோம். அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ்மே நீங்க பைக்ல போறீங்க, அண்ட் அந்த பைக்கு எங்க வைக்கிறது, உங்களோட வேலட் எங்க வைக்கிறது, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்மே உங்களோட பைக் கீ, கார் கீ எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு நீங்க தேடுறீங்க. எக்ஸாம் போகும்போது நீங்க ஒரு பேக் எடுத்துட்டு போங்க, அந்த பேக்ல போட்டு ப்ராப்பரா கிளாக் ரூம்ல வைங்க. இல்லாட்டி எக்ஸாம் எழுதும் போது அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நம்ம வெளியே வச்ச கீ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க கேரி பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து தேவையில்லாத மெட்டீரியல்ஸை வீட்டில் வச்சுடுங்க. ரொம்ப விலையுயர்ந்த பொருட்கள்லாம் நீங்க போட்டுட்டு போக வேண்டாம், வீட்டில் வச்சுடுங்க. ஸோ எசென்ஷியலான திங்ஸையுமே பேக்ல போட்டு ப்ராப்பரா கிளாக் ரூம்ல கொடுத்துடுங்க. அதுதான் ரொம்ப சேஃப்டியும் கூட. அது தவிர நம்மளோட ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான ட்ரெஸ் போடக்கூடாது. சிம்பிள் இந்தியன் கேஷுவல் வியர்ஸ் போதும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு சில இடங்களை செக் பண்ணும்போது
கேர்ள்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஹேர் எல்லாம் வந்து அன்டை பண்ண சொல்லிடுவாங்க. நீங்கள் பின்னல் போட்டிருந்தாலும் தலையை வந்து அவிழ்த்து விட சொல்லுவாங்க. அண்ட் கிளிப்பை எது போட்டிருந்தாலும் எல்லா கிளிப்பையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. எந்த ஹேர் பேண்டும் எந்த கிளிப்புமே போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மெனக்கட்டு ப்ரிப்பேர் பண்ணி போக வேண்டாம். ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீ ஹேரில் போனால் போதும். அண்ட் இது ஏன் அப்படின்னா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? கிளிப் எல்லாமே மெட்டலில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சின்ன கேட்ச் கிளிப் எனி கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் அது மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு பிரச்சனை இருக்காது. அண்ட் ஆல்சோ பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பெல்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ பெல்ட் ரிமூவ் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களோட ட்ரெஸ் வந்து see that it suits you. உங்களோட எக்ஸாம் ஹாலில் கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே நம்மளோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வர்றதே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் தான். ஆனால் அவங்க அந்த செக்கிங் ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்மளோட என்டையர் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கொஸ்டினை பார்த்து வர ஸ்ட்ரெஸ் வேறு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour நம்ம அந்த ட்ராவல் பண்ணி போகிறது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் கடந்து உள்ளே போகிறதுலையே நிறைய டென்ஷன் ஆகிடும். ஸோ see to that நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட மைண்ட் செட் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக காமாக கம்போஸ்டாக இருங்க. அவங்களே தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஐரிஸ் செக் பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் எனி டெக்னிக்கல் இஷ்யூனா இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லலாம். அண்ட் இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு வேற ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்குமோ அது கம்ப்ளீட்டாக அந்த டைம் வந்து உங்களுக்கு திரும்ப ரீஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கான்ஃபிடென்ட்டையும் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான். நம்ம எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஆல்.